ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சமையல் கிடையாதுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான டிப்ஸ். அதாவது ரூமை நீங்கள் வைக்கக்கூடிய கபோர்டில் எல்லாமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஒரு வாசனை வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஒன்றுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த இடமே நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக அதிக செலவு பண்ணி நம்ம கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி 3 விதமான ஏர் ஃப்ரெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பவுலோ அல்லது சின்னதாக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பேக்கிங் சோடா பயன்படுத்த போகிறோம். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். 1 டேபிள் ஸ்பூன் அல்லது உங்கள் கண்டெய்னரை பொறுத்து, அந்த பாக்ஸை பொறுத்து நீங்கள் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் சின்ன பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறதுனால அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட், நம்ம துணிகளுக்கு வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபர்ட் இதில் சேர்க்குறேன். இதுலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வருது. நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பேக்கிங் சோடாவுக்கு அந்த கெட்ட ஸ்மெல்லெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை கூடியது. கம்ஃபர்ட் நம்ம சேர்க்கும்போது அந்த ரூம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது ரொம்ப பெரிய ஹாலில் நம்ம வைக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஷோஃபா உட்காரோம், அது பக்கத்தில் இது வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 2-3 நாளில் நல்லாவே செட் ஆகிடும், அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சிடும். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு மேலே நெட்டு கிளாத், இந்த மாதிரி பழைய துணிகள்லாம், ஷால்லாம் இருக்கும் பிள்ளைங்களோடது. சின்ன சின்ன ஷால் நான் பயன்படுத்த மாட்டேன் பிள்ளைங்களுக்கு போடுறது. ஸோ அந்த மாதிரியான நெட்டு ஹோல் இருக்கிற மாதிரி உள்ளதை எடுத்துங்க. அதை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுங்க. இதை நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது நம்ம செலவே இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு பவுலில் இதை ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதே தான் பேக்கிங் சோடாவில் சோடா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட நான் எசன்ஸு சேர்க்க போகிறேன். இந்த எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் வருது, ரோஸ் வாட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெனிலா ஃப்ளேவர்ஸ், எந்த ஃப்ளேவர் வேணாலும் நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இதை நான் பயன்படுத்துகிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலையும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட நல்ல ஒரு வாசனைக்காக இதில் ஒரு 1.5 டேபிள்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது 2-3 நாளில் அது அப்படியே நல்ல ஒரு செட் ஆகிடும். ஒரே நாளில் கூட உங்களுக்கு அது அப்படியே செட் ஆகிறதுக்கு ஆகிடும். அது நம்ம எல்லாத்துலேயுமே பேக்கிங் சோடா நம்ம சேர்க்கும்போது அந்த கெட்ட கிருமிகள், அந்த வாசனைகள், பூச்சி இந்த மாதிரிலாம் எதுவுமே பக்கத்தில் வராது. இது பக்கத்தில் பேக்கிங் சோடா வைக்கும்போது அதோடு நம்ம இந்த ஃப்ளேவரையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது. ஸோ இதோடு நான் கற்பூரமும் சேர்க்குறேன். கற்பூரம்ன்றது நார்மலாக தீபத்துக்கு ஏற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான கற்பூரத்தை நல்லா நசுக்கி விட்டு இதில் சேர்த்துங்க, அல்லது இடிச்சும் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். பேக்கிங் சோடா, எசன்ஸு, அதோட கற்பூரம் ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் இந்த மாதிரி நெட்டட் கிளாத்து அல்லது லேஸ் துணி வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி உள்ள துணியை பயன்படுத்திங்க. மேலே போட்டுட்டு நல்லா இறுக்கமாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. இப்போது 2வது மெத்தடும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3வதாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எசன்ஸ் பாட்டில் தான். உங்களுக்கு நிறைய வீட்டில் யூஸ் பண்ணி காலியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாட்டிலில் கொஞ்சம் நீங்கள் அந்த மேலே உள்ள பேப்பரை மட்டும் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலே நம்ம பயன்படுத்துகிறோம்னா நல்ல ஒரு வாசனையாகவே இருக்கும். இந்த இதில் பாதி அளவுக்கு நீங்கள் எந்த பாட்டிலில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த பாட்டிலில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா
அதை போட்டுங்க. அது போட்டதுக்கப்புறம் இதில் பாருங்கள் பாதி அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட நம்ம வந்து எசன்ஸு சேர்க்க போகிறோம். இது ஏற்கனவே வந்து நம்ம எசன்ஸ் பாட்டிலில் தான் ஊற்றி வச்சுருக்கிறதுனால அந்த எசன்ஸ் ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே கூட வைக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக அதே ரோஸ் ஃப்ளேவரோ அல்லது நீங்கள் வேறு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா குலுக்க உங்களுக்கு சின்ன சின்ன பால்ஸ் உள்ளே கிடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இனி பாட்டிலில் தூக்கி போடாமல் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாட்டிலுக்கு பதிலாக அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் வெளியில் எல்லாம் ஹோட்டலில் வாங்கினோம்னா ஜாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் கொடுப்பாங்க, அல்லது மயோனீஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் குட்டி குட்டி டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கீழே போடாமல் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம சுற்றி வர லேஸ் எல்லாம் வச்சு நம்ம ரூமுக்கு வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம 3 விதமான உங்களுக்கு எது கையில் இருக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதை நான் எங்கெங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பாட்டிலில் வந்து கபோர்டில் நம்ம வைக்கிறோம். ஸோ ட்ரெஸ் வைக்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ ஹாலில் எங்கேயாவது வச்சிங்கன்னா இந்த மாதிரியான பாக்ஸு, இது கல்யாண கிஃப்டாக ஸ்வீட்லாம் போட்டு கொடுப்பாங்க. இல்லைனாலும் கடையில் 20 ரூபாய் 25 ரூபாயில் கிடைக்கிது. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டாலும் அது நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஷோகேஸ் அலமாரியில் வச்சாலும் சரி, பக்கத்தில் பார்க்கும்போது அது போகும்போதே அந்த ஸ்மெல் நமக்கு நல்லாவே தெரியும். அது பக்கத்தில் கிராஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஹாலில், ரூமில், பெட்ரூமில் நம்ம பக்கத்தில் டேபிளில், டைனிங் டேபிள்லையோ அல்லது டீபாய் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சாலும் நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதை கிராஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். ஏன்னா அதுலேயே நல்ல ஹோல் இருக்குது. அதுவே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு ரூமில் கிடைக்கும். பக்கத்தில் ஷோஃபா பக்கத்தில் இந்த டேபிள் இருக்கிறதுனால வந்து உட்காரும்போதும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இது எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 3-4 நாளுக்கு இந்த ஸ்மெல் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சமாக எசன்ஸோ அல்லது கம்ஃபர்ட்டோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரெகுலராக. ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதில் எசன்ஸும் ஊற்றலாம். இல்லைன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டு அதே மாதிரி கலவையை ரெடி பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.